நீங்க ரொம்ப தொல்லை பண்றீங்களாமே குழந்தை வேணும்னு. அந்த அளவுலாம் தொல்லை பண்றேன். இல்ல மேடம் அவர் வந்து எனக்கு ஒரு ஒரு வார்த்தையில அவர் குத்தி குத்தி காட்டுற மாதிரி இருக்கு. எப்படி சொல்றது, நீ ஒரு குழந்தை உன்னால் பெத்துக்க முடியாதுடி, நீ இல்லைன்னா நான் சந்தோஷமா இருப்பேன். அதெல்லாம் இல்லை மேடம், சும்மா இல்ல இவங்க சொல்லியிருக்காங்க. சரிம்மா, நீ எப்படி இங்க வரணும்னு உனக்கு தோணுச்சு? இது யாரு கேட்டு நான் முடிவு எடுக்கல, இது நானா கேட்ட முடிவு. இவ்வளவு தைரியமா இங்க வந்து உன்னோட விஷயத்தெல்லாம் சொல்றல, எல்லாரும் பாப்பாங்க. எல்லாரும் பாப்பாங்கன்னா இருக்கிற உண்மைதான் மேடம் சொல்றேன். என்ன மாதிரி யாரும் கெட்டு போக கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். இதுல என் ஃபேமிலிக்கு தெரியாம இருந்தா போதும். தெரியுமேம்மா, நீ உன்னை பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும்ல. தெரிஞ்சா அவங்க தங்கச்சி தானே, ஏத்துக்க மாட்டாங்களா? அவங்க எப்படி உனக்கு இவ்வளவு தைரியம்? தெரியல மேடம். உன் புருஷனுக்கு எல்லாம் தெரியுமா? என் புருஷனுக்கு எல்லாம் தெரியும். என் புருஷனுக்கு குடிதான் மேடம் முக்கியம். குடி ரொம்ப முக்கியமா? இல்ல மேடம், அவங்க குடிதான் முக்கியம். எவ்வளவு குடிப்பீங்க ஒரு நாளைக்கு? இப்பெல்லாம் குடிக்கிறது இல்லை மேடம், முதல் குடிச்சு இப்பெல்லாம் குடிக்கிறது இல்லை மேடம். நல்ல பொண்ணா? ரொம்ப பிடிக்குமா? எப்படி இருந்தது உங்க திருமண வாழ்க்கை? என் திருமணம் நல்லா தான் இருந்தது. சந்தோஷமா தான் பேசுறீங்க. சந்தோஷமா தண்ணி அடிச்சா மட்டும்தான் தண்ணி அடிச்சா மாறுமா? அப்படியா? தண்ணி அடிச்சா என்ன பண்ணுவாரு? அடிச்சா மனுஷனே கிடையாதுங்க. என்ன பண்ணுவாரு? அவர் வந்து இந்த கத்தி இப்படி குத்துவாரு, அப்புறம் பாட்டில் இப்படி ஒடிச்சு இப்படி அடிக்கு வருவாரு, அப்புறம் தொண்டையில வைப்பாரு. அப்ப நீ என்ன பண்ணுவ? சும்மாரியா, சும்மா அந்த டிராமா எல்லாம் பண்ணாதே சொல்லுவியா? நான் அப்படிதான் சொல்லுவேன், தள்ளி விட்டுருவேன். எனக்கும் கொஞ்சம் அடிச்சு போடுவேன் நினைச்சேன். பயமா அடிப்பலா? அடிப்பலா? இல்ல அடிக்கலாம் மேடம். நீங்க தான் பாவம் மாதிரி தெரியுது, இவ வில்லிதான். இல்ல இவங்களை அடிச்சிருக்க நான் பொய் எல்லாம் சொல்லல. இவங்க குடிச்சாதான் அடிப்பேன். ஏன்னா இந்த 2.5 மாசம் அடிச்சா என்ன பயந்து போறான் உன்னை பார்த்து? கண்டிப்பா பயந்துருவாரு. எங்க வீட்டுல யாருக்குமே பயப்பட மாட்டாரு, எனக்கு மட்டும் தான் பயப்படுறது. அவங்க வீட்லயும் சரி எங்க வீட்லயும் சரி. இந்த 6 மாசமா தான் அழுதுகிட்டு ஊரை கண்டுபிடிக்கணும் ஊரை மாசம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். நைட்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறேன். நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வர்றதில்ல மேடம். மீன் நான் எங்க போய் மேடம் கண்டுபிடிக்க முடியும்? சரி, அது இருக்கட்டும். நீங்க உங்க தரப்புல இருந்து உங்க கதையை சொல்லுங்க. முதல்ல எப்ப பாத்தீங்க? ட்ரெயின்ல தான் மேடம் பார்த்தாங்க. முதல் பார்வையில காதலா? முதல் பார்வையில காதல் இல்ல, 2-3 நாள் ஒரு வாரம் சம்பவமா சொல்லுங்க. ஒரு மாசமா ஆச்சு. அவங்களுக்கு தெரியுமா நீங்க பாக்குறீங்கன்னு? தெரியும். 2 பேரும் அப்படி ரொமான்ஸ் பண்றாங்க உட்காந்து. இல்ல இவருக்கு சரியா ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. உங்ககிட்ட தண்ணி வாங்கி குடிச்சேன் ஞாபகம் இருக்கா? தண்ணி வாங்கி ட்ரெயின்ல வந்து நான் தண்ணி வாங்கி வச்சிருந்தேன். பிளாட்பாரத்தில் கேஸுக்கு போனேன். ட்ரெயினில் கேஸ் போயிருந்தேன். வந்து அவளாட எடுத்து யார் கேட்கவே இல்லை, எடுத்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டா. சரி, அப்போதான் கேட்டது யார் அந்த புள்ள அப்படின்னா வண்டியில் வியாபாரம் பண்ணுதப்பா. அப்போ இருந்தால் எனக்கு அப்புறம் திருப்பூர் வரும் அவங்க அம்மாவோட, இன்னொரு அம்மாவோட வரும். அப்போ பேசி அப்படி கணக்கு பண்ணி பேசி கணக்கெல்லாம் பண்ணல மேடம். ஒரு பப்ளிகம் வாங்கி கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான் மேடம். அந்த பபுள் கட்லயும் வந்துட்டியா? இல்ல எனக்கு வேற வழி தெரியல, கல்யாணம் பண்ணா நல்லா இருப்பேன்ட்டு நான். உங்க பேரு? எப்படி இது நடந்தது? எப்படி நடந்தது கொஞ்சம் சொல்லுங்க. தப்பு தான் மேடம் பண்றேன். தப்பு யாரு தப்பு பண்ணாங்க? நான் தான் பண்ணேன். அப்புறம் உங்க பொண்டாட்டி இப்படி சொல்றாங்க? அதுவும் சொல்லிச்சு, நானும் சொன்னேன். முதல்ல யார் அந்த பொண்ணுட்டு இந்த விஷயம் சொன்னது? அவதான் சொல்லிக்கிறேன். இருங்க, நீங்க பேசாம இருங்க. யாரு முதல்ல சொன்னது? அது வந்து என்கிட்ட விளையாடாது. விளையாடுவோம்னு அர்த்தம் சும்மா அந்த கைப்பூச்சி விளையாடு, பசங்க விளையாடுறோம், குழந்தைங்க விளையாடுறமே நாங்க விளையாடுவோம். நான் அப்பெல்லாம் எனக்கு 8 மாசமா தான் இந்த மாதிரி பழக்கம். இங்கிருந்து அங்க போன பிறகு பழக்கம். இருங்க, சரி, விளையாடுவீங்க. போய் அங்கதான் பழக்கம். இங்க நாங்க கோடம்பக்கத்துல இருக்கும்போது எந்த பழக்கம் எல்லாம் இருந்தது, கோடம்பக்கத்துல இருந்தது. அந்த எண்ணத்தோட எல்லாம் இல்லை எனக்கு. அது பண்ண நினைச்சு நானா தான் போய் சொன்னேன். இதுமாதிரி அப்ப சொல்லும் போது நான் சொன்னேன் சரின்னு தான் சொல்லிச்சு, தவிர வேற எதுவும். நீங்க என்ன சொன்னீங்க? இனிமே உனக்கு பிடிச்சிக்குதுன்னு தான் நான் சொன்னேன். அது எப்படி சொல்லுவீங்க? சரி, அதுதான் போதையில நான் சொன்னது வந்து போதையில சொன்னது. அப்படி என்னங்க போதை? நான் தான் தப்பு பண்ணேன். சரி, ஒரு நாள் போதையில சொன்னீங்க, அதுக்கப்புறம் அதுவா பேச ஆரம்பிச்சுது. என்ன பேச? அது பேசணும் உனக்கு பிடிச்சிக்குது, அதுக்கு வயசு அதிகம், அதெல்லாம் சொல்லிச்சு. எனக்கு வயசு அதிகம். நான் வயசு அதிகமான பொண்ணை தான் கல்யாணம் பண்ணேன். தப்பு நான் எதுவுமே சொல்ல. வயசு அதிகமான பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணேன். மேடம் கிட்ட நான் எனக்கு சொல்லிட்டேன், கல்யாணம் பண்ணும்போது இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. என் பொண்ணு வாழ்க்கை நீ எப்படி கெடுக்கலாம்? நீங்க என்ன அம்மா, அவங்கள மீறி அவங்களோட புத்தி அவங்க செயல்படுத்தவே இல்லை. அப்பா ஸ்தானத்துல இருக்கிறது வர பொண்ணை வந்து பொண்ணா பாக்கல, அந்த பொண்ணு அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவரை அப்பாவா பாக்கல. மேடம் வயசு கோளாறு. மேடம் அது மட்டும் ஒரு நிமிஷம் பாருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க, எங்க அப்பா கூடவா பிறந்தாரு, நான் எப்படி அப்பான்னு கூப்பிட முடியும்னு சொல்லி கேட்டா.
அது தப்பு தானே மேடம்? சித்தப்பான்றது ஒரு அப்பா சாணம். எல்லாமே தப்புதான், எல்லாமே தப்பு. போதையில சொல்றாரு, நீ மறுநாள் உயிரோட தானே இருக்கிற மேடம். போதையில எப்படிமா அவர் அப்படி சொல்லுவாரு? சரி சொல்லிட்டாரு மேடம், சொல்லிட்டாரு மேடம். ஒரு ஆம்பளை இல்ல சொல்லிட்டாரு மேடம். நீ வந்து சொல்லணுமா சொல்லக்கூடாது? ஆம்பளை இவதான் தப்பா பொம்பளை, என்கிட்ட இவதான் நடக்கிறாரு. நீ உங்க வீட்டுக்கார கண்டின்னு ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. சரி இந்த ஒரு தப்பு நிமிஷம் புள்ள பண்ணதே ஏமா சொல்லலாம், உன் சித்திட்டு அம்மாட்டி ஏமா சொல்லல? சொல்லல, கேளுங்க. இருங்க ஏமா அம்மா சொல்லல? சித்தி உடந்த மேடம். அம்மா பெத்தவ நான் உடனே இல்ல மேடம். என் பிள்ளைங்க சாட்சி உடந்த மேடம். இருங்க உடந்த இருங்க அம்மா, இருங்க அம்மா. எப்படிமா புருஷனை பங்கு போட்டு நான் சொல்றேன் மேடம், வேலைக்கு நீ போவாத, உன் குழந்தைய பாரு. ஏன் அவகிட்ட விடுற? குழந்தைய பாரு, உன் குழந்தை பாரு. குழந்தைய விட்டுட்டு போறதுனால எந்த தப்பும் கிடையாது. அந்த குழந்தைனாலதானே மேடம் இவ்வளவு இதுவாச்சு. அதுக்கு ரோசி வச்சுதானே ஹலோ இது பண்ணிட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ பா, எதனால இப்படி ஒரு இதுல போய் மேடம் மேடம் நான் மாட்டீங்க? சொல்றதை கேளுங்க மேடம். நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், அவன் ஆண்மை கிடையாதான். என் புருஷன்கிட்ட வந்து சித்தப்பா ஒரு அப்பா ஸ்தானத்துக்கிட்ட நீங்களே சொல்லுங்க மேடம். இருங்க அம்மா, நீங்க உங்க சைட மட்டும் பேசுறீங்க. ஏமா நீ என்ன சொன்ன? உன் சித்தி உடந்த இவர் சொன்னாரா உங்ககிட்ட? என்ன சொன்னாரு? இருங்க செல்விக்கு எல்லாமே தெரியும், அவர்தான் சொன்னாரு. இருங்க என்ன சொன்னாரு? மூடி வச்சு தான் அவர்தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? செல்விக்கு எல்லாமே தெரியும், செல்வி பர்மிஷன் குத்திச்சு எனக்கு அப்படின்னு அவன் தான் சொன்னாரு. அப்பெல்லாம் சொல்ல நான் சொல்றேன் சொன்னாரு மேடம், நான் மேடம் சொல்றேன் சொன்னாரு. நான் சொல்லி இங்க பாருங்க. செல்விக்கு நம்ம விளையாட்டு வந்து சந்தேகமா பாக்குறா, இதுதான் நான் சொன்னேன். சந்தேகமா பாக்குறா, அவருக்கு இது தெரியும் சொன்னாரு மேடம். கேட்கல, தெரியும் இதுதான் நான் சொன்னாரு. சொன்னேன் தவிர வேற எதுவும் சொல்ல நான். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து போச்சு, உங்களுக்கு ஆசை வந்துடுச்சு, அந்த பொண்ணுட்ட வா ஓடி போலாம் சொன்னீங்களா? அப்பெல்லாம் நான் கேட்கல மேடம். மேடம் போய் சொல்றாரு, அப்பெல்லாம் நான் வா கேட்கல. நம்ம எங்கேயாவது போயிடலாம், உன் காலோட விழுற நானு மேல அப்பெல்லாம் துணி காய் வச்சிட்டு இருந்தேன் இங்க மேடம், நான் சொல்றேன் பாருங்க நகை மேடம், கழட்டி விட என்ன நம்ம நேரம் எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு பேசும்போது சொன்னாரு. தான் என் வா நம்ம பொண்டாட்டி வந்து எனக்கு வந்து இல்ல சோறு மேடம், போடலாம், நானே நாலு ஒரு நாளா சரி நான் சாப்பிட்டு சொல்றேன். 4 நாளா எனக்கு சாப்பிட்டு 4 நாளா ஆகுது, எனக்கு பசி நான் இது சோறே அப்படின்னாரு. போடலையா? இது சரி நான் பேசுறேன் நீ ஏன் சொல்லுங்க. அது நான் சொல்லிச்சுன்னா வா நம்ம 2 பேரும் போயிடலாம், என்கிட்ட நகைலாம் இருக்குது சொல்லிச்சா இல்லையா அதே கேட்டு. இல்ல மேடம் நான் சொன்னாங்க. சொல்லவே இல்ல, அவர்தான் சொன்னாரு. மேடம் அவர்தான் அவ சொன்னாரு போய் மேடம். சொல்றா. அவர்தான் சொன்னாரு. அப்ப நான் இட்டுன்னு போறதுக்கு என்கிட்ட ஒரு அவர்தான் 10 பைசா கிடையாது, நான் இல்லாத பட்டவன் நான் ஒண்ணுமே கிடையாது, என்கிட்ட காசு கீசுன்னு எதுவுமே இல்ல. பொண்ணு மேல ஆசை வந்துச்சா வா ஓடிடலாம், உன் கால்ல என்ன நியாயம் சொல்றது கேக்குறாங்க. அவர்தான் சொன்னாரு மேடம், இல்ல அவர்தான் மேடம், சொன்னாரு. அவ பொய் சொல்றா. ஆமா இவதான் என்கிட்ட நகை இருக்குது. ஆம்பளைன்னா என்னன்னு தெரியுமா அவனுக்கு? பொம்பளைங்களை மதிக்கிறவன் பேரு ஆம்பளை. இவன் பொம்பளை கஷ்டத்தை உழைச்சு தின்றவனுக்கு இவன் ஆம்பளையா? அப்படியே நீங்க இருந்து பாத்தீங்களா? ஏய் நீ வாய மூடு. நீ வாய மூடு. ஏய், புருஷனுக்கு வாய மூடு. என் வாய குடும்பத்தை மூடு. மேடம் நீதான் அப்ப வந்து மாமா 4 வருஷமா மாமியார் மாமனாரு தனியா போங்கன்னு சொல்லலையா? இப்ப வந்து இந்த பொண்ணு தனியா வந்தவொடனே தனியா போன்னு சொல்லி அதே இடத்துக்கு தனியா போட்டு அவங்க வந்த அம்மா, வேலையை முடிச்சுட்டு நீ- போயிடுவாங்க. இன்னொரு முய்மா. ஒரு நிமிஷம், நீங்க அவங்க மேல சொல்றது பழியும் தப்பு, அந்த பொண்ணு இந்த பொண்ணு மேல பழிய சொல்றது பழியும் தப்பு. மொத்தத்துல அவர் நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாரு. இதுக்கு அறிவில்ல, அத மூளை சொல்ல இல்ல. மூளை இல்ல உனக்கு. நீ சித்திக்கிட்ட என்னைக்காவது ஒரு வார்த்தை சொல்லிக்கிறியா? உன் வீட்டுக்காரர் இந்த மாதிரி என்கிட்ட தப்பா நடக்கிறாரு, நல்ல கேளுங்க மாதிரி சொல்றாரு சொல்றாரு. பாருங்க. சொல்லவே இல்ல. இட்டுட்டு போறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லையா, அதனால நகைய வச்சுட்டாராம். இப்ப கவலை அதுதான். தாலி செய்டா போட்டு வச்சிருந்தத மனசார வச்சிருக்கான். இவெல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறந்தவனா? இவெல்லாம் தாலியோட கோத்து இருந்தது மேடம், தாலியோட கோத்து அக்கா போட்டு சொன்னா வச்சிருந்தா. அவங்க தான் மேடம், அந்த பொண்ணு தான் அக்கா சொல்லிச்சு. மேடம் நான் நானா இப்ப அப்ப சொல்லவே இல்ல மேடம், எல்லாமே பொய் அவர் சொல்றாங்க. பேர்ல தான் நல்லா இருக்குது. கேட்டுங்க. நகையும் அவர் பேர்ல தான் இருக்குது, நகையும் அவர் பேர்ல தான் இருக்குது, நகை வச்சு பேர்ல பண்ணா தான் அதான் இருக்குது. சொல்லிச்சு மேடம். குழந்தை சொன்னா அவர் நீங்க பேர்ல தான் செஞ்சுறீங்களா? சொன்னாதான் போதையில இட்டுன்னு போய் எங்க வீட்டுக்காரர் அவ்வளவு அடி அடிச்சாங்க. ஓ, போதையில ஆம்பளை போதை இதெல்லாம் அவருக்கு பாதுகாப்புக்காக சொல்றாங்க. பாதுகாப்பு எதுக்குங்க போதையில இருக்கீங்க? மேடம் பொண்ணுக்கும் தங்கச்சிக்கும் வித்தியாசம், பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியாம எதுக்குங்க போதையில இருக்கீங்க? சோறு போட்டா சுத்தி காமிக்கிட்டு என்ன மனசு பேசிட்டு எல்லாமே என்னென்ன பண்ணுமோ எல்லாமே நட்சத்திர பண்ணிடுறாங்க. அக்கா தங்கச்சி சேர்ந்து இவங்கள பணம் கொடுத்தாதான் மதிப்பு. என்ன தப்பு செஞ்சீங்க குழந்தைங்களுக்கோசம்? தப்பான வழிக்கு போயிட்டு மேடம், காசுன்னு பிரிச்சு பிடுங்கினாங்க என்ன. அது அவங்க அம்மாக்கு தெரியுமா? தெரியும் மேடம், தெரியும். விட்டு நின்று வேடிக்கை பார்த்தாங்க மேடம், என்ன வாசல்ல நின்று வேடிக்கை பார்த்தாங்க. இவ்வளோ நான் தப்பு பண்ண விடுவேனா? நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இல்லாம வேற யாரும் இருப்பாங்க? அவளுக்கு ஆதரவா ஒரு தோள் வேணும், அது தாயால மட்டும்தான் கொடுக்க முடியும்.